தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவல் வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை. இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து செய்கிறனால இதோட டேஸ்ட் பிரமாதமாக இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஃப்ரை பண்ணதை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 கப்பு அவல் திக்கான அவல், ரொம்ப திக்காக இருக்கிற அவல் இருக்குல்ல, அந்த அவல் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப்பு வெல்லம், அது 2 வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, உங்களுக்கு இனிப்பு கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அவலை மிக்சியில் போய் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவல் ரொம்ப மாவு மாதிரி ஆகாது, கொஞ்சம் ரவை மாதிரி குறக்குறன்னு தான் இருக்கும். இந்த பதத்தில் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுட்ரு ஆகிட்டு இப்போ இந்த வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பாகு பதம் இல்லாமல் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்பு நான் கோகோனட் மிக்சியில் கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோகோனட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாகு மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் கலந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பெல்லாம் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை திருவி போடாமல் பல்லாக போட்டிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். பாகு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோன்னே நீங்கள் நம்ம புடி கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவியிருக்கேன், நெய் தடவியிருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உருண்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ தேங்காய் வெல்லம் அவல் எல்லாம் சேர்த்த கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டையை எப்பயுமே வைங்க. இட்லியோ எதுவோ நீங்கள் எண்ணெத்தை ஆவியில் அவிக்கணும்னு நினச்சிங்கனாலும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வைங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராகவே ரெடி ஆகிட்டு, அது வெடிச்சிருக்குன்னு பயப்படாதீங்க. அது உதிர்ந்தெல்லாம் போகலை, சூப்பராக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியானதை கொடுங்க. இதில் உங்களுக்கு வெல்லம் சேர்க்க பிடிக்கல, நீங்கள் பனை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.